ஹலோ, வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மொட்டை மாடி பில்டிங் பற்றி பேச போகிறோம். அதாவது மொட்டை மாடியில் தரை போடுவாங்க. அந்த தரை போட்டால் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரங்க ஒரு சூப்பர்வைசர் இன்ஜினியர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க மேஸ்திரிங்களா. ஆனால் வாய்ப்பே இல்லை. ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை, ஒரு டப்பா தண்ணியாக நிற்கும். அது எப்படி போட்டாலும் ஒரு டம்ளர் தண்ணி நிற்கும். நல்லா தெளிவாக போட்டாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணியில் ஒரு குடம் தண்ணி ஊற்றினா தான் ஒரு 10 அடிக்கணும் போது அந்த இடத்துல தண்ணி நிற்கும். அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டுருக்குறேன். இப்போ தண்ணி சுத்தமாக நிற்கக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம நேராக தரையில் விட்டோம்னாக்கா கண்டிப்பாக தண்ணி தேங்கி முதல்ல தான் வரும். ஏன்னா நம்ம 10 அடிக்கு குறைஞ்சது 1 இன்ச்சு வாட்டம் கொடுப்போம், இல்லை 1.5 இன்ச்சு வாட்டம். 1 இன்ச்சு வாட்டம் கொடுத்தாலே போதும் 10 அடிக்கு. அப்போ 20 அடிக்கும் போது உனக்கு 2 இன்ச்சு வாட்டம் கொடுப்போம். சுத்தமாக தண்ணி நிற்காது அப்படின்னு சொல்கிறது ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது அப்படின்னு சொன்னாக்கா, பாருங்கள் இந்த செவுறு நெட்டு குத்துலாம் இது பாரு. இந்த நெட்டு குத்துல நான் இது டப்பா பாருங்கள், இதில் ஊற்றுறேன் தண்ணி இறங்குறது தெரியுதா பாரு. இதில் தான் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. அப்படியே ஒரு சொட்டு தண்ணி முத்தாக நின்றுச்சுன்னு சொன்னாக்கா உனக்கு தேங்கி நிற்கும் போது உனக்கு அப்படியே போயிடும். அது சிமெண்ட் பாலாக இருந்தால் தான் முத்தாக ஒரு சொட்டு வாட்டர் மாதிரி நிற்கும். உனக்கு பச்சை தண்ணி அப்படியே இறங்கிடும். இப்போ தான் கீழே இறங்கிருக்குது. நான் அப்போ நெட்டு குத்தா அப்படின்னும் போது இப்போ இது தரை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு ஒரு சொட்டு தண்ணி நிற்கும். அதாவது இந்த டப்பாயில் ஒரு டப்பா தண்ணி நின்னால் நம்ம ஒரு தரையை ஒரு குற்றம் சொல்லலாம். தரை போட சரின்னு சொல்லலாம். அது ஒரு கால் மீதினும் போது சும்மா ஒரு டம்ளர், அரை டம்ளர், ஒரு 50 கிராம் தண்ணி, 100 கிராம் தண்ணி நிற்காது. ஜகஜம் யார் எப்படி போட்டாலும் அது கண்டிப்பாக நிற்கும். அதே ஒரு குடம் தண்ணி நிற்கிது, ஒரு பக்கெட் தண்ணி நிற்கிதுன்னா அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு டப்பா தண்ணி நிற்கிதுன்னா கூட நம்ம கொஞ்சம் அது சங்கடம் சொல்லலாம், ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஹோல்ஸுக்கும் இப்போ இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா உனக்கு 20 அடி இருக்குது. 20 அடி வரும். இப்போ இந்த 20 அடிக்கு நீ கண்டிப்பாக ஒரு குடம் தண்ணி ஊற்றி போய் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு முதல்ல ஆகும். ஒரு குடம் தண்ணியே போகாது, அப்படியே குடிச்சிடும். அப்போ என்னான்னு சொன்னாக்கா உனக்கு உனக்கு 2 குடம் தண்ணி 3 குடம் தண்ணி ஊற்றினா தான் சல்லுன்னு போகும். அப்போ சீக்கிரம் போகும்னாக்கா எப்படி போகும்? கண்டிப்பாக போகாது. அதனால் எல்லோரும் ஒரு சொட்டு தண்ணி நிற்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல வேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லா பக்கமும் ஊற்றின பாருங்கள். இந்த டப்பாவில் 6 டப்பா தண்ணி இருக்குது, ஊற்றி காட்டுற போது அது அங்கே தான் இருக்கும். இது எப்படி போகும் உனக்கு? நீ ஒரு 4 குடம் தண்ணி ஊற்றினா தான் அங்கே போகும், எசையாக போகும். அப்போ வாட்டை நம்ம 2 இன்ச்சு வாட்டை தான் கொடுத்துருக்கோம். அதனால் தண்ணி நிறையா ஊற்றணும். நிறையா ஊற்றினா தான் உனக்கு அங்கே வேகமாக போகும். ஆகும்போது தண்ணி எங்கேயும் நிற்காது, அந்த வாட்டத்தில் போயிடும். மொல்லமாக தான் போகும். நம்ம சுத்தமாக தண்ணி ஒரு சொட்டு தண்ணி நிற்காமல் சல்லுன்னு போகணும் அப்படின்னா நேராக இருக்கிற செவுத்தில் தான் ஊற்றணும். இப்படி நேராக இருக்கிற செவுத்தில் ஊற்றினா சல்லுன்னு போகும். அதுதான் உண்மை. அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே இங்கே பாருங்கள், ஒரு மொட்டை மாடியில் ஒரு டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இந்த டேங்க் இது 4க்கு 4 பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது கரெக்டான இது தான். ஆனால் லைட்டு பரவாயில்ல வச்சுருக்காங்க. சிமெண்ட் பால் வச்சுருக்காங்க. சிமெண்ட் பால் வைக்கூட வெடிச்சிடுன்னு சொல்கிறேன். ஆனால் இது வச்சுருக்காங்க, பரவாயில்ல. இதெல்லாம் வைக்கக்கூடாது. இது முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப வாட்டம் கொடுக்கக்கூடாது. அப்படி வேணால் கொஞ்சம் நம்ம ஒரு 4 இன்ச்சு வாட்டம் கொடுக்கலாம். அதிகமான வாட்டம் கொடுக்கக்கூடாது. ஏன் அதிகமான வாட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாக்கா, நம்ம டேங்க் எடுத்து வைக்கும்போது ஒரு 1000 லிட்டர் டேங்க் நம்ம வைப்போம். அப்போ கொஞ்சம் நல்ல வாட்டம், அதிகமான வாட்டம் கொடுத்துட்டா இது என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த 1000 லிட்டர் டேங்க் வைக்கும்போது பார்த்தோன்னா அந்த டேங்க்கில் இது எப்படி வாட்டமாகுது அதேமாதிரி டேங்க் அப்போ கிராஸாக உட்காரும். அப்போ கிராஸாக உட்காரும்போது மேலே நமக்கு 4 குடம் 5 குடம் இல்லை 3 குடம் தண்ணி கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை மட்டமாக போட்டுக்கணும். இல்லைனா லைட்டாக கண்ணு தெரியாமல் ஒரு காயின் அளவுக்கு வாட்டம் வச்சுக்கலாம். உள்ளே ஒன்றும் தண்ணி நிற்க போகிறதில்ல. அப்படி வச்சுட்டா நமக்கு 1000 லிட்டர் 500 லிட்டர் எவ்வளோ நம்ம டேங்க் வைக்கணுமோ அந்த டேங்க்கு தண்ணி நமக்கு அப்படியே மட்டமாக நிற்கும். கொஞ்சம் லைட்டாக நிறைய வாட்டம் கொடுத்து வச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி ஒரு 4 குடம் 5 குடம் நமக்கு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூக்கி வைக்கக்கூடாது, இறக்கி தான் வைக்கணும். இப்போ 2 பக்கம் கைப்பிடி செவுரு இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏன் இப்படி இறக்கி வைக்கணும்னு சொன்னால், நம்ம மேல் மரத்தில் தூக்கி வச்சுட்டோம்னா காற்றுக்கு தடிச்சதுன்னு சொன்னால் டேங்கில் மொட்டை மாடியில் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போயிடுவோம். அது எம்டியாக இருக்குது. ஒரு குடம் 2 குடம் தான் இருக்குது டேங்க்கில், அந்த மினி டேங்க்கில். அப்படின்னும் போது அது காலியாக இருந்துச்சுன்னா காற்றடிக்குதில்ல, இந்த புயல் காற்று சொல்லுவாங்க பாரு, அந்தமாதிரி காற்றடிக்கும் போது அந்த டேங்க் கவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தரை மட்டத்தில் கொஞ்சம் தூக்கி மட்டும் வச்சிடலாம். இப்போ தரைக்கு அதுக்கு ஒரு அடி வச்சு 3/4 அடி வச்சுருப்பாங்க. 3/4 அடியே தேவையில்லை. இது இன்னும் கூட கொஞ்சம் இறக்கி வைக்கல. நான் இன்னும் கொஞ்சம் இறக்கி வைப்பேன். ஸோ வேறு ஆள் பண்ணியிருக்காங்க இது. ஆனால் நம்ம இறக்கி தான் வைக்கணும். இது தூக்கி மேலே வச்சுட்டோம்னா இது ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை. இதுலேருந்து ஒரு 2 அடி இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம இது இறக்கி வைக்கணும். நம்ம தூக்கி மேலே வச்சிடறாங்க கடப்பாக்கல் போட்டு, அதெல்லாம் வைக்கவே கூடாது. கடப்பாக்கல் போட்டு வச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக காற்று அடிச்சதுனாக்கா கண்டிப்பாக காலியாக இருந்தாக்கா அது பறந்துடும், ஏதாச்சும் ஒன்று ஆயிரும். அதனால் இறக்கி தான் வைக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.